Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். and நேத்து மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் plenty of information வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு. அது ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியான ஒரு மூட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் because Bitcoin has officially crossed 110k. Bitcoin மட்டும் இல்ல நிறைய ஆல்ட் காயின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ப்ரோ பிட்காயின் மட்டும் தான் ப்ரோ ஏறுது, பட் ஆனால் எந்த ஒரு ஆல்ட் காயின்ஸுமே ஏற மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு கெயின், ஒரு 5 to 6% வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ட் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6% ஏறி இருக்கு. பட் ஸ்டில் பிட்காயினோட டாமினன்ஸ் இருக்குங்க. நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பாஸ் பண்ணுறது பிட்காயின் ஓரியன்டாக அதுக்கு சாதகமாக இருக்கிறது தான் பாஸ் ஆகுதே தவிர எக்ஸ்ஆர்பியும் லைட் காயின் அதை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது இப்படி நடக்குதுன்றதையும் நான் சொல்லிட்டேன் போன வீடியோவில். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்னைக்கு கிரிப்டோ டின்னர், இந்த மெகா டின்னர் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு டின்னர் நடக்க போது. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒயிட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின், ட்ரம்ப் மீம் காயினோட டாப் 25 ஹோல்டர்ஸ் அந்த விஐபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. இதில் 25 சீட் போட்டிருக்காங்கன்னா ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1 million வந்து செலவு பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த டின்னர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் கன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு இன்னுமே நிறைய ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயினுமே ஆல்மோஸ்ட் 60% வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக லாஸ்ட் ஒரு 24-25 ஹவர்ஸாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராஜுவல் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது ட்ரம்ப் காயினில். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் சன் கலந்துக்கிறான்னு சொல்கிறோம். ஸோ ட்ரான் காயின் மேலே நமக்கு ஒரு கண் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் மார்னிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக நம்மளுக்கு நாளைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு கண்டிப்பாக அதோட அப்டேட் கொடுக்குறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூஐ காயினோட பிளம்மெட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதோட காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட்டாக ரொம்ப நல்லா மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. பிட்காயின் ஹை ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூஐ காயின் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. அதுவும் யூஎஸில் வந்து என்னென்னலாம் வந்து குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் இது அந்த மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் அந்த எஸ்யூஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் இம்பாக்டோட கொண்டு வந்துட்டு இருந்தது. பட் இப்போ ஆஃப் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளம்மட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து பினான்ஸ் சிஇஓவே எக்ஸ் ஃபவுண்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு, எல்லாரும் பேஷண்ட்டாக இருங்க, என்னன்னு சொல்லிட்டு கீயாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், என்னோட சப்போர்ட் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீசட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டஸ் எக்ஸ்சேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் $260 million வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னதான் வந்து எஸ்யூஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 15% டம்ப் ஆனாலும் திருப்பி அது கொஞ்சம் ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லணும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து காட்டுது. என்னதான் இவ்வளோ பெரிய டோக்கன் வந்து பிளம்மட் ஆனாலும் பிட்காயின் வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு எல்லா காயினையும் போகிறதால அந்த பிளம்மட் ஆனது கூட இங்கே தெரியாத மாதிரி அப்படியே டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரெண்டாவது முக்கியமான நியூஸ், எக்ஸ்ஆர்பியோட ETF கேட்டிருந்தாங்க ப்ரோ. எக்ஸ்ஆர்பி ETF வந்து ஒரு லான்ச் ஆக போயிருந்தாரு, கமெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதை பற்றி என்ன ப்ரோ ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீனியஸ் ஆக்ட் பற்றின நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூஎஸோட செனேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து RLUSD காயினையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பூஸ்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிரேக்கன் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $250 million XRP டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் XRP ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ETF நடந்துருக்க டைமில் ஆல்மோஸ்ட் 250 million XRP டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து ஒரே லம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இஸ் பிளேயிங் அ க்ரூஷியல் ரோல் இன் டெவலப்பிங் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் இதில் வந்து பாருங்கள் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PDAA அப்படின்ற ஒரு கமிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டிஜிட்டல் அசெட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஆல்மோஸ்ட் $25 billion கிரிப்டோ மார்க்கெட் வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ளே ரெகுலேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இது வந்து ஒரு போர்டு,
இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன இந்த மாதிரி இன்னுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்த PDA வந்து எடுத்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணுறதா இவங்களோட வேலை. ஸ்டேபிள் காயின்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணுறது தான் இந்த PDAA வேலை. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிரிப்டோ அடாப்ஷனுக்கு எது ஃபேவரபிளாக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கண்ட்ரி சொல்லியிருந்தோம், எல் சல்வடார் அப்படின்ற கண்ட்ரி வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. மோர் தென் $300 million வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து பிட்காயின் மூலமாக எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான் மாதிரியான நாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த PDA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து ரெகுலேட் பண்ணி அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி குட் வின் ஃபார் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் முக்கியமான திங், ட்ரம்ப்போட ஃபேமிலி பேஸ்டு காயின் சொல்லிட்டு நான் ஒரு காயின் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எல்லாருமே நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லிபர்ட்டி ஃபினான்ஷியல் USDன்னு சொல்லிட்டு இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் ஈவன் பிஃபோர் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸோட ஃபவுண்டர் சீசட் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். பாகிஸ்தானுக்கெலாம் போய் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்டர் மென்டரெலாம் ஆக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் அஃபிஷியலி லிஸ்டிங் ட்ரம்ப்போட ஃபேமிலி டோக்கன், ட்ரம்ப் ஃபேமிலியால் உருவாக்கப்பட்ட டோக்கன் USD1 ஸ்டேபிள் காயின் வந்து அஃபிஷியலி லிஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா US டாலர் பேக்டு தான், ஸ்டேபிள் காயின்றால் US டாலர் பேக். இப்போ ட்ரம்ப்போட ஃபேமிலி காயின் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்ல அஃபிஷியல் லிஸ்ட் ஆயிடுச்சு. பினான்ஸ் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்ச், தேவ் அஃபிஷியலி லிஸ்டட். நல்லா பாருங்க, யூஎஸ்ல இருக்கிற எல்லா பில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காயினை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதோட ரெண்டு கான்செப்ட் செயின் லிங்க்ஸ் தெரியுதா? இந்த சைடில் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காயினை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேபிள் கார்டு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு US பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஃபேமிலி கார்டான லிபர்ட்டி ஃபினான்ஷியல் USD டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னுக்கு ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஹவ் கிரிப்டோ ஒர்க்ஸ் ஆக்சுவலா சொல்ல போனோம்னா. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன் நான் நாளைக்குலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் அந்த 2-3 ஆன்சர்ஸ்லாம் நான் கொடுத்தேன் ரிகார்டிங் XRPயோட தான் இருக்கட்டும் அண்ட் XRP ஃபியூச்சர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்ட் காயின்ஸ்லாம் ஏறவே மாட்டேது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்து கூட நான் ஸ்டார்டிங் ஆன்சர் கொடுத்தேன். பிகாஸ் ஐ ரீடிங் ஆல் த கமெண்ட்ஸ். பட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு டைம் டெடிகேட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், thank you for watching Karma Crypto. Do stay tuned to Karma Crypto for more interesting news regarding cryptocurrency.